சரிகமபாவை சேர்ந்த சபேசன் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் வந்திருந்தாரு. அந்த ஒரு லைவ்ல இந்த வாரம் அவர் பாடியிருந்த பாடல பத்தியும், அவரு கோல்டன் ஷவர் வாங்க அந்த விஷயத்த பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்கள் அவரு பேசியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபால கடந்த வாரம் பஞ்சபூத ரவுண்டு போயிருந்துச்சு. அந்த ஒரு ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாராலையுமே மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்டிருந்த சபேசன் தொட்டு தொட்டு போகும் தென்றல் அப்படிங்கிற தனுஷ் அவர்களோட பாடல் எடுத்திருந்தாரு. அது நீர் சம்பந்தப்பட்ட பாட்டு. அதனால தான் அத எடுத்திருந்தாரு. அந்த ஒரு பாட்ட அவரு ரொம்பவே நல்லா பாடியிருந்தாரு. பட் அவருக்கு பார்த்தீங்கன்னா, கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது குடுக்கல. அதே மாரி கடைசில இந்த வாரத்துக்கான பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாங்க இல்லையா? கோல்டன் பெர்ஃபார்மர், பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு. அதுலயுமே பார்த்தீங்கன்னா, சபேசன் அவர்களோட பேர் வந்து வரல. ஸோ இதனால ரசிகர்கள் எல்லாருமே சபேசனுக்கு வந்து ஏன் இந்த முறை கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு சபேசன் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் வந்திருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த வாரம் நான் எப்பவும் போல எப்படி பிராக்டிஸ் பண்ணுவனோ, அதே மாரி தான் பண்ணியிருந்தேன். பட் ஒவ்வொரு தீம்ல நம்ம பண்ணணும் அப்படிங்கும்போது, அந்த தீம்க்கு தகுந்த மாதிரியான விஷயங்களையும் நான் வந்து பிராக்டிஸ் பண்ணியிருந்தேன். குறிப்பா அந்த மலையில ஆடுறது, அதில என்ன மாதிரியான விஷயங்கள் கிரியேட்டிவா பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன். சொல்லப்போனா நான் சாங்ஸ்ல குடுக்க வேண்டிய முக்கியத்துவத்த அந்த ஒரு பாடலுக்கு, அந்த ஒரு தீமுக்கு நான் குடுத்துட்டேன். கண்டிப்பா எல்லா நாளுமே, எல்லா நேரமும் நம்ம நெனச்ச மாதிரியே இருக்குமா அப்படின்னு கேட்டா டவுட்டு தான். அப்பப்ப ஒரு சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம். அது மாரி தான் இது நான் பண்ண மிஸ்டேக். கண்டிப்பா இத திருத்திப்பேன். அடுத்தடுத்த வாரங்கள்ல என்னோட பெஸ்ட்ட நான் குடுப்பேன் அப்படிங்கிற மாரி சபேசன் அவர்கள் ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாரு. போன வாரம் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தேன். நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டேன். கண்டிப்பா அடுத்தடுத்த வாரங்கள்ல என்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ நீங்க பார்ப்பீங்க அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாரு. இன்னொரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நெறைய பேர் வந்து தொடர்ந்து ஏன் வந்து நீங்க அவருக்கு குடுக்கல அப்படிங்கிற மாரி கேள்வி எழுப்புறாங்க. ஜட்ஜஸ் வந்து அவரோட மார்க்க ஹைட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அடுத்தடுத்த வாரங்கள்ல முதல் ஃபைனலிஸ்ட்டா அவர் போறதுக்காக கூட இந்த ஒரு விஷயத்த வந்து மறைச்சிருக்கலாங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நெனைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. கரூர்ல நடந்த துயரச் சம்பவத்துக்காக விஜய் சேதுபதி அவர்கள் அவரோட படத்தோட ப்ரமோஷன டிராப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி அவர்கள் சமீபத்தில பிரபல தெலுங்கு இயக்குனரான பூரி ஜெகநாத் அவர்களோட சேர்ந்து ஒரு பேன் இண்டியன் படம் பண்றதாக இருந்துச்சு. அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு 5க்கும் மேற்பட்ட லாங்குவேஜஸ்ல வந்து எடுக்க போறாங்க. அந்த படத்தோட அனௌன்ஸ்மென்ட் இன்னைக்கு இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் கரூர்ல நம்ம யாருமே எதிர்பாராத விதமா ஒரு துயர சம்பவம் நடந்து இருந்துச்சு. அந்த ஒரு சம்பவத்துல இருக்கும்போது, இந்த மாதிரியான ப்ரமோஷன் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் அந்த ஒரு ப்ரமோஷன டிராப் பண்ணியிருக்காராமா. இப்ப இந்த ஒரு நியூஸ் சோசியல் மீடியால வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நிறைய ரசிகர்கள் விஜய் சேதுபதிக்கு தங்களோட நன்றிய சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில இந்த மாதிரியான ஒரு நல்ல முடிவ நீங்க எடுத்திருக்கிறது ரொம்பவே சூப்பரான விஷயம் அப்படின்னும் சொல்லி பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்களோட இந்த ஒரு முடிவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரூர்ல மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அத குறித்துன உங்களோட ஆலோசனை என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.